தேவானாம் தினம் வாழ வருவாயோ திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா. தமிழால் உன் புகழ் பாடி தேவானாம் தினம் வாழ வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா. என்னை சூழும் துன்பங்கள் கணையாக வரும்போது துணையாயி என்னை ஆள்பவா. என்னை சூழும் துன்பங்கள் கணையாக வரும்போது துணையாயி என்னை ஆள்பவா. மனநோயில் நான் மூழ்கி மடியின்று பொழுதங்கு, மனநோயில் நான் மூழ்கி மடியின்று பொழுதங்கு குணமாக்க வருவாயப்பா. என்னை உனதாக்கி அருள்வாயப்பா. தமிழால் உன் புகழ் பாடி தேவானால் தினம் வாழ வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நமக்கு இந்த புதிய நாளை தந்திருக்கிறார். இந்த நாளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நாளின் செயல்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்திட நாம் அவருடைய கரத்திலேயே ஒப்பு கொடுத்து இந்த பலியில் வேண்டுவோம். இந்த திருப்பலியில் சிறப்பாக ஆசீர்வாதம் ஒப்பு கொடுக்கக்கூடிய மரித்தோர் 16வது நாள் நினைவு திருப்பலி. குடும்பத்தில் மரித்த அப்பா அந்தோணி அவர்களுடைய ஆன்மா இறைவில் நித்திய இளைப்பாற்றி அடையும்படியாகவும், மேலும் குடும்பத்தில் மரித்த குருசம்மாள், கிளாரா மேரி, அற்புதம், அன்னமரியாள், குருசந்தோணி, மாதம்மாள், ராஜ் மிக்கேல், சுரேஷ் இவர்களுடைய ஆன்மாக்கள் இறைவில் நித்திய இளைப்பாற்றி அடைய நாம் வேண்டிக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இக்கருத்தோடு நேற்றைய தினம் இறைவனுடைய திருப்பாதம் சென்றிருக்கக்கூடிய திருவாளர் அந்தோணி சாமி அவர்களுடைய ஆன்மா இறைவில் நித்திய இளைப்பாற்றி அடைய நாம் வேண்டுவோம். மேலும் மரித்த என்னுடைய தாய் சிலுவை முத்து என்கிற கனி அவர்களுடைய ஆன்மா இறைவில் நித்திய இளைப்பாற்றி அடைய ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். நாம் இணைந்து ஜெபிக்கிற இந்த பலியை இறைவன் ஏற்றுக்கொள்ள தடையாயிருக்கிற நம்முடைய பாவங்களுக்காக பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உள்ளம் நெருங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இம்மறை நிகழ்வுகளின் வழியாக கிறிஸ்துவனுடைய மீட்பின் பிணையை பெற்றுக்கொண்டுள்ளோம். இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயனை துய்த்துணர அருள் புரிய வேண்டுமென்று
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆமென். கொடுக்க வேண்டிய கூலியை பிடித்து கொண்டீர்கள். அவ்வேலையாட்களின் கூக்குரல் ஆண்டவருடைய செவிக்கு எட்டியுள்ளது. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. செல்வர்களே, சற்று கேளுங்கள். உங்களுக்கு வரப்போகும் இழிநிலையை நினைத்து அலறி அழுங்கள். உங்கள் செல்வம் மக்கி போயிற்று. உங்கள் ஆடைகள் பூச்சிகளினால் அரிக்கப்பட்டு விட்டன. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்து விட்டன. அந்த துருவே உங்களுக்கு எதிர்ச்சான்றாக இருக்கும். அது நெருப்பு போல உங்கள் சதையை அழித்துவிடும். இந்த இறுதி நாட்களில் செல்வத்தை குவித்து வைத்திருக்கின்றீர்களே, உங்கள் வயலில் அறுவடை செய்த வேலையாட்களுக்குரிய கூலியை பிடித்து கொண்டீர்கள். அது கூக்குரலிடுகிறது. அறுவடை செய்தவர்களின் கூக்குரல் படைகளின் ஆண்டவருடைய செவிக்கு எட்டியுள்ளது. இவ்வுலகில் ஆடம்பரமாகவும் இன்பமாகவும் வாழ்ந்தீர்கள். கொல்லப்படும் நாளுக்காக உங்கள் உள்ளங்களை கொழுக்க வைத்தீர்கள். நேர்மையானவரை குற்றவாளி என தீர்ப்பளித்து கொலை செய்தீர்கள். ஆனால் அவர் உங்களை எதிர்த்து நிற்கவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. திருப்பாடல் 49. பல்லவி. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களது. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களது. தம்மையே மதியீனமாக நம்பியிருப்போரின் முடிவு இதுவே. தம் சொத்திலேயே மகிழ்ச்சி கொள்வோரின் கதி இதுவே. பலியாடுகளைப் போலவே அவர்களும் சாவுக்கென குறிக்கப்பட்டுள்ளனர். சாவே அவர்களின் மேய்ப்பன். பல்லவி. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களது. அவர்கள் நேரடியாக கல்லறைக்குள் செல்வர். அப்பொழுது அவர்களது உருவம் மாய்ந்து போகும். பாதாளமே அவர்களது குடியிருப்பு. ஆனால் கடவுள் என் உயிரை மீட்பது உறுதி. பாதாளத்தின் பிடியினின்று விடுவித்து என்னை தூக்கி நிறுத்துவார். பல்லவி. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களது. சிலர் செல்வர் ஆனாலோ அவர்களின் குடும்ப செல்வம் பெருகினாலோ அவர்களை கண்டு நிலைகுலையாது. ஏனெனில் சாகும்போது அவர்கள் எதையும் எடுத்து போவதில்லை. அவர்களது செல்வமும் அவர்கள் பின் செல்வதில்லை. பல்லவி. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களது. உயிரோடு இருக்கையில் அவர்கள் தம்மை ஆசி பெற்றோர் என்று கருதினாலும் நீங்கள் நன்மையையே நாடினீர்கள் என மக்கள் அவர்களை புகழ்ந்தாலும் அவர்கள் தம் மூதாதையர் கூட்டத்தோடு சேர்ந்து கொள்வர். ஒருபோதும் பகலொளியை காணப்போவதில்லை. பல்லவி. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களது. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 9 இறைவார்த்தைகள் 41 முதல் 50 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வோருடைய கழுத்தில் ஒரு எந்திரக் கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவதே அவர்களுக்கு நல்லது. உங்கள் கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். நீங்கள் இரு கையுடையவராய் அணையாத நெருப்புள்ள நரகத்துக்குள் தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலைவாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கால் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். நீங்கள் இரு காலுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். நீங்கள் இரு கண்ணுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றைக்கண்ணராய் இறையாட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது. நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது, நெருப்பும் அவியாது. ஏனெனில் பலிப்பொருள் உப்பால் தூய்மையாக்கப்படுவது போல் ஒவ்வொருவரும் நெருப்பால் தூய்மையாக்கப்படுவர். உப்பு நல்லது, ஆனால் அது உவர்ப்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்குவீர்கள்? நீங்கள் உப்பின் தன்மை கொண்டிருங்கள், ஒருவரோடு ஒருவர் அமைதியுடன் வாழுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, ஒருவரின் செயல்களை கொண்டுதான் அந்த மனிதனுடைய வாழ்வானது முடிவு செய்யப்படுகிறது. நாம் செய்யும் செயல்களே நமக்கான தீர்ப்பாக அமைகிறது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையினுடைய பயணத்தில் நாம் செய்யும் செயல்கள் நம்மை பாதிக்கின்றன, நம்மை சார்ந்திருக்கிறவர்களையும் பாதிக்கின்றன. அந்த செயல்கள்தான் அவர் கடவுளுக்கு முன்னிலையில் இறையாட்சிக்கு உட்படுவாரா இல்லையா என்பதையும் காட்டுகிறது. அப்படியாக இன்றைய நற்செய்தி பகுதியில் வாசிக்க கேட்டோம். மார்க்கு 9வது அதிகாரம் 49வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், பலிப்பொருள் உப்பால் தூய்மையாக்கப்படுவது போல ஒவ்வொருவரும் நெருப்பால் தூய்மையாக்கப்படுவர் என்று ஆண்டவர் சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, உப்பின் தன்மை அது ஒன்றை சுவை உள்ளதாக்குகிறது, அது பயன்பாட்டுக்குரியதாக மாற்றுகிறது. நெருப்பின் தன்மையும் ஒன்றை நாம் உண்பதற்கு ஏற்றாற் போல மாற்றுகிறது. அதே போல
நம் செயல்களும் உப்பு போலவும் நெருப்பு போலவும் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தியாக பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நம் செயல்கள் மிக பிரமாண்டமாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. சிறிதளவு செயலாக இருந்தாலும் அந்த செயலும் நாம் இறையாட்சிக்கு உட்படுவதற்கு நமக்கு அழைப்பு தரும். இன்றைய நற்செய்தியினுடைய முதல் வசனம் நமக்கு சொல்கிறது, இவர் என் ஊழியர் என்பதற்காக ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுக்கக்கூடியவர் அதற்கான கைமாறு பெறாமல் போகார் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒரு கிண்ணம் தண்ணீர். இயேசு எப்போதுமே எந்த ஓமையை சொன்னாலும் அதனுடைய அளவை மிக பெரிதாக சொல்வதில்லை, சிறிதளவுதான் அவர் குறிப்பிடுகிறார். மிக பிரமாண்ட ஒரு விதையை எடுத்துக்கொண்டு அவர் பேசுவதில்லை. ஒரு சிறிய விதையை தான் இறையாட்சியினுடைய வித்தாக மாறுகிறது என்று சொல்லுவார். அதே போல 5000 பேருக்கு உணவளிக்கிற போது நிறைய கொண்டு வந்து குமியுங்கள் என்று சொல்லவில்லை. 5 அப்பமும் 2 மீன் தான் அங்கே பெரிதாக மாறுகிறது. சின்னஞ்சிறிய சகோதர சகோதரிகளுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று சொல்கிறார். ஆகவே எந்த இடத்தில் எடுத்துக்கொண்டாலும் இயேசுனுடைய ஓமையில் நாம் பார்க்கிறோம், அவருடைய வார்த்தைகளில் நாம் தியானிக்கிறோம். அளவு சிறிதாக இருந்தாலும் அது கடவுளுடைய பார்வையில் மிக பிரமாண்டமாக மாறும். அது ஆண்டவருடைய ஊழியருக்கு செய்கிற கடமையாக ஒரு கிண்ணம் தண்ணீராக இருக்கும் என்று சொன்னாலும் கூட அதனுடைய விளைவு பெருமளவு கைமாறாக மாறி நிற்கும் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற செய்தியாக பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, விவிலியத்திலே பார்க்கிறோம், அரசராகமம் முதல் புத்தகம் 17வது அதிகாரம் 12வது வசனத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, எலியா காலத்தில் பஞ்சம் ஏற்படுகிற போது அவர் ஒரு கைம்பெண்ணிடம் போய் சேர்கிறார். ஆண்டவர் அப்படி அழைப்பு கொடுத்து அவரை அங்கு கொண்டு போய் சேர்க்கிறார். அந்த கைம்பெண் சொல்லுகிறாள், என்னிடத்திலே கையளவு மாவும் கொஞ்சம் எண்ணெயும் இருக்கிறது என்று சொல்கிறாள். கையளவு மாவை அவள் எப்போது கொடுக்க துணிந்தாளோ அந்த கையளவு மாவு வற்றாமல் குறையாமல் பானையில் அப்படியே இருந்தது என்று பார்க்கிறோம். அதே போல அரசராகமம் முதல் புத்தகம் 18வது அதிகாரம் 44வது வசனத்தில் வாசிக்க கேட்கிறோம், ஒரு உள்ளங்கை அளவு மேகம்தான் 3.5 ஆண்டுகள் பஞ்சத்தை போக்கியது என்று பார்க்கிறோம். கடவுள் பெருமளவு தண்ணீரை கொண்டு வந்து பெருமளவு மேகத்தை கொண்டு வந்து மழை பொழிய செய்யவில்லை, உள்ளங்கை அளவு என்று குறிப்பிடுகிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அளவு சிறிதுதான், ஒரு கிண்ணம் தண்ணீர் தான், ஆனால் அதற்கான கைமாறு மிகுதியாக இருக்கிறது. அதே போல சபையுரையாளர் புத்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தில் நான் வாசிக்க கேட்கிறோம், பெரிய அளவுக்கான ஒரு வேலை அல்ல, நிறைய உழைப்பு அல்ல, நமக்கு கொஞ்சம் மன அமைதி போதும். கொஞ்சம் மன அமைதி, ஒரு கையளவு மன அமைதி இருந்தால் போதும், வாழ்வே நிறைவாக வாழ்ந்து விட முடியும். நிறைய இருந்தால் நான் மகிழ்வாக இருப்பேன் என்பதல்ல, கையளவு மன அமைதி இருந்தாலும் நான் மன அமைதியோடு நிறைவோடு வாழ முடியும். ஆகவே தான் ஆண்டவர் ஒரு கிண்ணம் தண்ணீர் என்று சொல்கிறார். அளவு சிறிதுதான், நம் செயல்கள் சிறிதாக இருந்தாலும் அது நம்மையும் பாதிக்கும், பிறரையும் பாதிக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் நீங்கள் உங்களுக்கு நன்மைகளை வருவித்துக் கொள்வதும் பிறருக்கு தீமையை வருவித்துக் கொள்வதும் உங்களுடைய செயல்களை கொண்டுதான். ஆகவே கண்ணோ கையோ காலோ உங்களுடைய மீட்புக்கு தடையாக இருக்கும் என்று சொன்னால் எல்லாவற்றையும் கொண்டு நரகத்திற்கு போவதை விட அது இல்லாமல் இறையாட்சிக்கு உட்படுவது நல்லது என்று சொல்கிறார். தன்னுடைய சகோதரருக்கு அப்படி யாராவது தீங்கு செய்தால் அவருடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டிவிட்டு அவரை ஆழ்கடலில் வீழ்த்தி விடுவது நல்லது என்று சொல்கிறார். எல்லாமே ஒன்றுதான். நாம் செய்கிற செயல்கள் மிகச்சிறிதாக இருந்தாலும் கடவுளுடைய பார்வையில் கைமாறு பெறுகிற அளவுக்கு மாறும். ஆகவே நற்செயல்களை செய்வோம், நம்மையே புதுப்பித்துக் கொள்வோம், உப்பாய் இருப்போம்.
நெருப்பாய் ஆண்டவருக்குள்ளாக மாறுவோம். அதற்காய் மன்றாடுவோம். ஆமென். எளியோர் எங்கள் காணிக்கை ஏற்றருள்வாயே, இறைவனே நல்வாழ்வினை எமக்கருள்வாயே. எளியோர் எங்கள் காணிக்கை ஏற்றருள்வாயே, இறைவனே நல்வாழ்வினை எமக்கருள்வாயே. அரியதொன்றும் இல்லை, நெஞ்சில் அன்பு ஒன்றே உண்டு. அரியதொன்றும் இல்லை, நெஞ்சில் அன்பு ஒன்றே உண்டு. நேரில் வாழ்ந்த நேர்மை என்னும் நலனும் சிறிதே உண்டு. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது நிகழ்வுகளை உரிய முறையில் கொண்டாடும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோ. அதனால் உமது ஆட்சியின் மேன்மைக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எங்கள் மீட்புக்கும் பயன்பட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. தூயவரான தந்தையும் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர், அவரையும் மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானகடிகளோடு வந்து சேர்ந்து நாங்கள் புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்து இருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். முத்திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவே இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தவர்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயரந்தோணி சாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும்
முத்திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திரளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசே, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியார், இனிமே உலகில் உமக்கு வந்தவராய் இருந்தோராகிய புனிதரனை உடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு தருகிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திரு அமை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுளத்தை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. பேரின்பமே வாருமே, என்னில் பேராகும் நிலையாகுமே. நீரானந்த நிலையாகும் அறவாழ்வின் துலக்காகும் பேரின்பமே வாருமே. வானோக்கி வாழ்வோர்க்கு வழியாகின்றாய், தானேந்து உலகோர்க்கு உணவாகின்றாய்.
வானோக்கி வாழ்வோர்க்கு வழியாகின்றாய். தானீந்து உலகோர்க்கு உணவாகின்றாய். என் தெய்வமே எனில் வாருமே, என் தெய்வமே எனில் வாருமே. இயேசு எம் மீட்பரே, எம்மை காப்பவரே, இயேசு எம் ஆண்டவர், என்பொரு வாரகம் சேர்த்திடும் நல்லவர், பேரின்பமே வாருமே. புறவாழ்வு நிலையில்லை உமை நோக்கினால், அறவாழ்வில் தெளிவில்லை இருள் மேவினார். புறவாழ்வு நிலையில்லை உமை நோக்கினால், அறவாழ்வில் தெளிவில்லை இருள் மேவினார். ஒளி வீசுவாய் உளம் ஏற்றுவாய், ஒளி வீசுவாய் உளம் ஏற்றுவாய். இயேசு எம் மீட்பரே, எம்மை காப்பவரே, இயேசு எம் ஆண்டவர், என்பொரு வானகம் சேர்த்திடும் நல்லவர், பேரின்பமே வாருமே. என்னில் பேராகும் நிலையாகுமே, நீரானந்த நிலையாகும், அறவாழ்வின் துலக்காகும், பேரின்பமே வாருமே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இம்மறை நிகழ்வுகளின் வழியாக கிறிஸ்துவனுடைய மீட்பின் பிணையை பெற்றுக்கொண்டுள்ளோம். இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயனை துய்த்துணரல் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு